உன்னாலே உயிர் வாழ்கிறேன் உனக்காக பின்ன ஏய் இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி இருப்ப? என்னாச்சு? என்கிட்ட முழுசா 5 நிமிஷம் பேசி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? ஆமாம், நானே ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருக்கேன். நீ என்னடானா என்னை பேச சொல்கிற? அதான் சரியாயிடுச்சுல. எங்க இனிமே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. சரி, உங்க அப்பா அடிச்சாரா? ஆமாம், கண்ணத்துலேயே ஒன்று விட்டாரு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தம்பிக்கும். ஏண்டி உங்க அப்பா இவ்வளோ ஸ்டப்பனா இருக்காரு? ஆனா ரொம்ப தப்புடி. ஆஹா, தப்புலாம் இல்லை ஆதி. ஒரு பேரண்ட்ஸை யோசிச்சா அவர் பண்ணுறது தான் கரெக்டு. ஏய், என்ன சொல்ல வர? ஆமாம், நான் நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளவும் பண்ணுறாரு. அவர் பண்றது நான் தப்பு சொல்லல, இந்த ஏஜ்ல பண்றது தான் தப்புன்னு சொல்றேன். சுச்சுவேஷன், அவர் தப்பு எதுவும் இல்லை. எங்கள் அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. சரி சரி, உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? நைட்டு கல்யாணம் வேணான்னு சண்டை போட்டிருக்காங்க. அதான் அப்பா அடிச்சிட்டாரு. ஓ, அப்போ உன் அம்மாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லையா? ஆமா, எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு. என் லைஃப்ல ஈக்குவல் ரைட்ஸ் எங்க அப்பாவுக்கு இருக்க மாதிரி அம்மாவுக்கும் இருக்கு. ஆனா அம்மா சொல்றதை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆதி, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மேரேஜ் லைஃப்ல இருக்க நம்பிக்கையே போயிடுது. ஏன் அனு? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பேசினா கேட்கவாச்சு செய்யறாங்க. அதுக்கப்புறம் நாங்க பேசுறத ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு ஆதி கல்யாணம் பண்ணணும்? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும். ஆனால் இப்போ என்னை கேட்டால் அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. அனு, எல்லாம் சரியாயிடும்டி. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அப்படிலாம் இல்லை ஆதி, எல்லா பொண்ணுக்கும் இங்கே இதுதான் நடக்குது. நீ பயப்படாதம்மா, ஆதிலாம் அப்படி இருக்க மாட்டான். அங்கிள், எனக்கு இன்னும் ஆதியை பற்றி ஃபுல்லாக தெரியாது. சரி, ஒன்றும் இல்லை, சரியாயிடும். பரவாயில்லடி. பிடிக்காத கல்யாணத்துக்கு இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்க. நான் ரெடி ஆகல, சோஃபி தான் ரெடி பண்ணி விட்டா. அனு, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்குடி. ஆதி, எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உங்க அப்பா மேல கேஸ் போட்டு கல்யாணமே செல்லாம ஆக்கியிருப்பேன். அச்சோ, நீ பாத்தியா காலையில எவ்வளவு அழுதுட்டு இருந்தேன். இப்போ உன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாண்டி, நேத்தெல்லாம் நீ எனக்கு கிடைப்பியா கிடைக்க மாட்டியான்னு டவுட்ல இருந்தேன். இன்னைக்கு பாரு, 2 நாள் என் கூட தொடர்ந்து டிராவல் பண்ண போறேன். இதுல ஹைலைட்டே கூட உன் அப்பா இருக்காரு. ஆனா யாருக்கும் இந்த மாதிரி அப்பாலாம் கிடைக்கவே மாட்டாங்க. உன் அப்பா ஒரு ட்ரீம் அப்பா. நீ ரொம்ப லக்கி ஆதி. அனு, உனக்கு என் நம்பிக்கையே இல்லையடி. ஏன் என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் சொல்ல மாட்டேற, எதுலையும் இன்வால்வ் பண்ணவும் மாட்டேற? அதுவா, ப்ராப்ளம்ல இன்வால்வ் பண்ணணும்னா நீ யாரும் கேட்பாங்க, நான் என்ன சொல்வேன்? அனு, உனக்குள்ள என்ன இருக்கோ அதை சொல்லு. ஆதி, இங்க உள்ளலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு, அடி வாங்க போற. இனிமே இந்த ஃப்ரெண்ட்லாம் சொன்ன அவ்வளோதான் உனக்கு. என்ன டக்குன்னு சோகமாயிட்ட? ஒன்றும் இல்லை ஆதி, என் மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு. ஒன்றும் யோசிக்காத அனு, எல்லாமே சரியாயிடும். இல்லை ஆதி, மாமா மட்டும் தனியாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நான் மட்டும் செல்ஃபிஷாக இங்கே வந்துட்டேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல எனக்கு. நான் எப்படி இப்படிலாம் யோசிக்காமல் இருக்க முடியும்? சரிடி, சொல்லு, உனக்கு என்னதான் பண்ணணும்? மாமாக்கும் சோஃபிக்கும் கல்யாணம் ஆகணும், யாருமே ஹர்ட் ஆகாம. சரி, சோஃபிக்கு ஓகேவா உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க? ஆமா, ஒரு பாயிண்ட்ல அவளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். சரி, உங்க மாமா எப்போதுலேருந்து அவளை லவ் பண்றாரு? நாங்கெல்லாம் சின்ன வயசுல விளையாடும் போது சோஃபி தான் ஒரு ஒய்ஃபா இருப்பா. அதனாலே என்னமோ அப்பத்துலேருந்தே லவ் ஆயிடுச்சு. என்ன பப்பி லவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆதி. ஆனா மாமாக்கு அப்பத்துலேருந்தே அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்துட்டே இருக்க? உனக்கு எந்த பப்பி லவும் இல்லையா? அது ஒண்ணுதான் குறை. எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுனதே கிடையாது. ஏன் அப்படி? தெரியாது. தெரியாது, நல்லா வாயாடு. ஆதி, ஆனா உனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆமா, நீ அப்படியே போறேன்னு சொல்லுவ, நான் கோவப்படாம இருக்கணுமா? எனக்கு இன்னும் உன் மேல கோவம் தான். போ, கோவமாவே இரு. அடி வாங்குவேன். ஆதி, எனக்கு இந்த சாரி வேண்டாம், நான் சேஞ்ச் பண்ணணும். என்ன ஏதாவது ஷாப் கூட்டிட்டு போ. சரி போலாம். நீ சாப்பிட்டியா? டிஃபன் சாப்பிட்டேன். சரி, நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். சரி, உன் பர்த்டே டேட் எப்போ? 23. என்ன வெறும் 23? எந்த மந்த்து? இந்த மந்த் தான், ஏப்ரல் 23. அனு, என்னடி சொல்ற? அன்னைக்கு எலெக்ஷன் ஆச்சு, ஓகே தான். நான் அன்னைக்கு ஊருக்கு வரதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல. ஆதி, என் மாமாவோட ஏடிஎம் பின் நம்பர் பாத்தியா? என் பர்த்டே டேட்டும் சோஃபியோட பர்த்டே டேட்டும் ஒண்ணா வச்சிருக்காரு. என்னடி சொல்ற? உன் மாமா இதெல்லாம் பண்றாரா? ஆமா ஆமா. சரி, இனிமே நானும் மாத்திக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என் மாமா எப்பவுமே வேறதான் என் மேல பாசம் காட்டுறதுல. சரி, பார்க்கலாமா? பாரு. லூசு, பயந்துட்டேன் தெரியுமா? ஆமா, நான் மட்டும் என்ன ஜாலியா வந்தேன். அதுவும் என் பாட்டி. அப்பா, ஐயோ, எங்க அப்பா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என் பாட்டி தான்.
ஆமா ஆதி, உனக்கு எந்த அத்தை பொண்ணும் இல்லையா? ஏன் இல்லை, 4 பேர் இருக்காங்க. அப்போ டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி போலயே. ஆமாம்மா, ஆனால் அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன் அங்கு? சார் தான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டானே. ஓ அப்படியா, சூப்பர் ஆதி. கொன்று ஒன்று. பரவாயில்லம்மா, நல்லா தான் பேசிக்கிறீங்க, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. நான் இருக்கலாம் ஃபீல் பண்ணாதம்மா, நீ எப்பவும் போல நார்மலாக இரு. ஆ ஓகே அங்கிள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க 2 பேரும்? இனிமே எல்லாமே கெரியர் தான் அங்கிள். இந்த இன்சிடென்ட் என்னை ரொம்பவே மாத்திருச்சு. உன் அப்பா மேலே கோவமா இருக்கியம்மா? ஆமா அங்கிள், கோவம் தான். ஆனா அப்பாவும் பாவம் அங்கிள். அவர் மிஸ்டேக் ரியலைஸ் பண்ற வரைக்கும் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அங்கிள். அப்பா பேர் என்னம்மா? சக்திவேல் அங்கிள். சரி, உன்னை ஏன் எல்லாம் அனுன்னு கூப்பிடுறாங்க? ஆக்சுவலா அனுன்றது நான் கிடையாது, அது என் அக்கா, என் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த பாப்பா. ஆனா அந்த பாப்பா இப்போ இல்லை. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் சேம் பர்த் மார்க்கோடு பிறந்தேன். அதனால என்ன எல்லாம் அனுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வீட்டில் அந்த பேட் மெமரி கண்டினியூ ஆகக்கூடாதுன்னா வேற பேர் வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு என்னமோ அனு தான் கனெக்ட் ஆச்சு. ஓ, உன் பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கா? என்னை பற்றி நீ எப்படி தெரிஞ்சுக்கலையோ அதே தான் நானும் உன்னை பற்றி இனிமே தான் தெரிஞ்சுக்க போகிறேன். எதுவுமே தெரியாம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாண்டி, இங்கே என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒன்று அனு, என்ன ஆனாலும் ஒன்று விட மாட்டேன். நல்லா மாட்டின போலியே. அச்சோ, எனக்கு இதுவே போதும்பா. ஆதி, நீங்க 2 பேர் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே 2 டேஸ்க்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. ம், ஓகேப்பா, கூட்டிகிட்டு போகிறேன். அனு சரி வா, பார்த்து இறங்கு. ஓகே ஆதி. ஆதி, உன் அப்பா வரலையா? இல்லை, நான் தான் வரேன்ல. ஆதி, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, அப்பா ஏதாவது நினைச்சிட்டு போறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவர் எதுவும் நினைக்க மாட்டார். வேணும்னா நீயே பேசிப்பாரு, அப்போ தான் தெரியும் அவரை பற்றி. சரி போ. அனு சாரி மாத்தாதடி. போ ஆதி, சம்மர்ல இதெல்லாம் போட்டுட்டு இருக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? போடி, எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? சரி போ, மாற்றிக்கோ. ஆதி, எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா ஃபீல் ஆகுது. ஆமாம் ஆமாம், எனக்கும். நான் இந்த டிஸ்டன்ஸ் சொல்லல ஆதி, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. மைண்ட் எதோட கனெக்ட் ஆக மாட்டுது. சரி, அங்கே போய் சரி பண்ணுறேன். இப்போ வா, உனக்கு ட்ரெஸ் வாங்கலாம். ம் அனு, உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கோ. அங்கே ட்ரையல் ரூம் இருக்குது, நீ போய் போட்டுட்டு செக் பண்ணி எடுத்துக்கோ. ம் ஓகே ஆதி. அப்புறம் ரொம்ப டைம் ஆக்கிடாதடி, எனக்கு இருக்கிறதே வெறும் 2 நாள் தான். அப்போ ஓகே, சீக்கிரமா வரேன். ம், அனு என் கூட இருக்கா, நான் போக முடியல. ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடுச்சுடி. நீ என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு புரிய வச்சிட்டு. ஆதி, ம், பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸில் கூட க்யூட்டாக தான் இருக்கு. அப்புறம் என்ன? சாரி ஆதி, அட்லீஸ்ட் நான் உன்கிட்ட ப்ராப்ளத்தையாச்சும் சொல்லியிருக்கணும். ஆமாண்டி, கோவம் தான் உன் மேலே. ஆனால் அதுக்காக சாரிலாம் கேட்க வேணாம். அனு, என்னைக்குமே என்னை விட்டு போயிடாதடி. ஆனா நானும் உன் மேல கோவமா தான் இருக்கேன். ஏன், நான் என்ன பண்ணேன்? ஆமா, நான் உன்னை எதுவும் கேட்கல, அதனால நீ இப்படிதான் பேசுவ. ஏய், நான் என்னடி பண்ணேன்? ஆ, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணா நீ என்னை பீச்சில் விட்டு போனல. வேணாம் வராத, நீ போ. சாரிடி, நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த யூஸும் இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதான் நீ எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிட்டியே. நான் ஒன்றும் இன்டென்ஷனாக பண்ணலை, நீ ஆனால் தெரிஞ்சுதான் பண்ண. அவளுக்கு பர்த்டேடி, இல்லைன்னா சத்தியமாக போயிருக்க மாட்டேன். ஓ, உனக்காக இங்கே எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பேன். நீ யாருக்கும் பர்த்டேன்னு என்ன விட்டுட்டு போவியா? என்ன சொன்ன? அதான் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டியே. என்ன ஃப்ரெண்டு தான். ஏய், என்ன காரில் அப்பா இருந்தாருன்னு அமைதியாக இருந்தேன், இப்போல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம், அப்படியே அப்பாவுக்கு பயந்த பிள்ளை தான் நீ. லூஸு, உன்கிட்ட நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆதி, சோஃபி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கிட்டுமா? சரி பேசு, ஆனால் அழக்கூடாது. சரி, அழமாட்டேன், நீ போ, அப்பா கூட இரு, நான் பேசிட்டு வரேன். சரிடி, பேசிட்டு வா, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். ம் போ. ஹலோ சோஃபி. அனு, எல்லாமே ஓகேவா? சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். சோஃபி, அங்கே எல்லாம் ஓகேவாடி? அம்மா தம்பிலாம் எங்கே இருக்காங்க? ஏய், ஒன்றும் இல்லடி, இங்கே எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, நீ ஒன்றும் பயப்படாத. சோஃபி, என் மைண்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? உன் மாமா இங்கே தானே இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சோஃபி, மாமாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, டைமுக்கு சாப்பிட சொல்லு, நான் ஒரு 2 நாளில் வந்துடுறேன். அனு, ஃபஸ்ட்டு உங்கள் மாமாவை என்கிட்ட ஒழுங்காக பேச சொல்லு, அவர் என்னை பார்த்தாலே ஓடிடுறாரு. போதும், எங்கள் மாமாவை திட்டாத. ஏய், திட்டலடி, சும்மா சொன்னேன். எதுவும் பேச மாட்டாராம், ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கணுமா. மாமா யார்கிட்டயும் பேசாதடி, அதனால அப்படி இருக்கும். சோஃபி, நான் கிளம்புனதுக்கப்புறம் அப்பா ஏதாவது சண்டை போட்டாரா? இல்லடி, மாமா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் தாண்டி இருக்காரு. அதுவும் இல்லாமல் சின்ன பொண்ணு அத்தை எல்லாரும் வராங்களாண்டி இங்கே. அப்பா
அவங்க வந்துட்டாங்கன்னா ஓரளவு சுச்சுவேஷன் ஸ்டேபிள் ஆயிடும்டி. ஆமாண்டி, நான் கூட அதான் நினைச்சேன். சரி, ஃபேமிலி ட்ரிப் போயிருக்கே, என்னாச்சு? போடி, ரொம்ப நர்வஸா இருக்கு. டைம் போக போக செட் ஆயிடும்டி. ஆதி அப்பாலாம் ஓகேவாடி? ஓகே தாண்டி. அவர் பாக்குறதுக்கு அப்படியே ஆதி மாதிரியே இருக்காரு. ஆதி மாதிரி பேசுறாரா? ஆதி மாதிரிலாம் யாராலையும் பேச முடியாது. 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணு, இதை பத்தி யோசிக்காத. எல்லாத்தையும் உங்க மாமா பார்த்துப்பாரு. சோஃபி, மாமா எங்கடி? என்ன பேசுறியா? குடுக்கட்டுமா? மாமாட்ட கொடு. சரிடி. மாமா, அனு உங்ககிட்ட பேசணுமா? ம் மாமா. பரவாயில்ல அனு, எங்க கிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு மாமா. என் மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க. மாமா, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சாப்பிட்டியா அனு? சாப்பிட்டேன் மாமா. ஆதி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தா மாமா. நான் தான் உன்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு போனேன்ல. ஐயோ, அதையும் கேக்குறீங்க? இனிமே எனக்கு என்ன செலவா இருந்தாலும் அவன் தான் பண்ணுவானா. ஓ, இப்போவே ஆர்டர் போடுறானா? ஆமா ஆமா. சரி அனு, பார்த்து சேஃபா இரு. எதுனாலும் உடனே கால் பண்ணு. மாமா, வீட்ல நான் எங்க இருக்கேன்னு கேட்டாங்களா? ஆமா, அத்தை கேட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எதுவும் சொல்லலையா மாமா? ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் உன்னை சேஃபா பார்த்துக்க சொன்னாங்க. அப்போ அங்க சீரியஸா எதுவும் நடக்கலல்ல? எதுக்கு இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கானு? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். என்ன நீ திரும்ப திரும்ப பயந்துட்டு இருக்க? ஜாலியா என்ஜாய் பண்ணு போ. நீ சோஃபி கிட்டே பேசு. ஹலோ சோஃபி, பாரு கரெக்டா ஃபோன் பண்றா இவ வேற. யாருடி? இன்னைக்கு பீச்ல விட்டு போனானே பர்த்டேன்னு சொல்லிட்டு அவ தான் கால் பண்றா. அனு, விடாத, சண்டை போடு. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே அனு. மாமா, இந்த ஆதியை கொஞ்சம் மிரட்டுங்க. பாவம் அவன். ஆமா, அடிக்கடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்றா அனு இருக்கும் போதே. சரி சரி சொல்றேன். சோஃபி, நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா, இனிமேதான். சரி வா சாப்பிடலாம். அப்பா. சொல்லுப்பா. என்ன ஆதி, எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம்ப்பா. என்ன இங்க தனியா நிக்கிறீங்கப்பா? இல்லடா, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான். ஆமாப்பா, கொஞ்சம் ப்ளசண்டா இருக்குல்ல? ஆமாண்டா. சரி, எங்க உன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அவ வீட்டுக்கு தான்ப்பா கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. சோஃபி சொல்லியிருக்கல, அவகிட்ட தான். சரிடா, நீ கூட இருக்க வேண்டியதானே? இல்லப்பா, அவ தான் என்ன போக சொன்னா. ஆதி, அவளோட லோவான டைம்ல தான் நீ அவ கூட இருக்கணும். இப்ப வீட்டுல பேசிட்டு அழ ஆரம்பிச்சிருவா, அப்பதானே நீ கூட இருக்கணும். ஓகே தான்ப்பா, ஆனா அவ தான் போக சொல்றா. ஓகேடா, நீ ஏன் இன்னும் லவ் பண்றது சொல்லல? எனி ரீசன் இருக்கா? இல்லனா அவகிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கா? சொல்லணும்ப்பா. இல்லடா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு, அதனால தான் கேட்டேன். அப்பா, அவகிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா எல்லா டைமும் என்ன ஸ்டாப் பண்ணிடுவா. ஈவன் நான் அதுதான் அவகிட்ட சொல்ல போறேன்றதும் அவளுக்கு தெரியும், அப்பவே ஸ்டாப் பண்ணிடுவாப்பா. இதுக்கு மேல டீப்பா போவாதேன்னு சொல்லி. ஆனா ரொம்ப கிளவரா தாண்டா இருக்கா. ஆமாப்பா. ஆதி, அங்க பாரு, கோவமா வந்துட்டு இருக்கா. ஆதி, இந்த உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருக்கா. ஏய் லூசு, நீ இருக்கும்போது எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ண போறா? இந்த நீ பேசு, நான் வெயிட் பண்றேன். யாருடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட்? எனக்கு தெரியாம. தியாவை தான்ப்பா சொல்றா, ஃபோன் பண்ணிருக்கான். ரொம்ப கடுப்பேத்துறாப்பா. வர வர இவ பண்ண வேண்டியதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் இனிஷியல் டேஸ்லயே சொல்லிடுடா, அப்புறம் நீ விட்டுட்டேன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். தியா கிட்டயும் சொல்லிடு. ஆமாப்பா, அன்னைக்கு பீச் போயிருந்தேன்ல, அப்போ கூட என் பர்த்டேக்கு நீ வந்தாதான் கேக் வெட்டுவேன்னு சொல்றா. ரொம்ப கஷ்டம்டா, அப்புறம் 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க. ஓகே ஆதி, நீ இங்கே பேசிட்டு நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஓகேப்பா. ஹலோ தியா, என்னாச்சு? ஆதி, எங்கடா போன? ஏன் போன் எடுக்க மாட்டற? தியா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அப்புறமா கால் பண்ணட்டுமா? ஆதி, ஏன்டா கிளாஸ்க்கு வரல? தியா, நான் அப்பா கூட கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். ஓ, ட்ரிப்லாம் போறியா? சரி, சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இல்ல தியா, நாங்க வந்து ஃபேமிலியா வந்திருக்கோம். நான் அப்புறம் பேசுறேனே. போடா, எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. நான் அப்புறம் பேசுறேன். ஓய். நான் ஒன்றும் உன்கிட்ட பேச வரல, அங்கிள் தான் இங்க அனுப்புனாரு. என்னடி என் மேல கோவமா? வழி விடு, நான் இங்க பார்க்கணும். சரி, இப்படி வா. ஆதி, தள்ளிப்போ, உங்க அப்பா பார்க்க போறாரு. பரவாயில்ல, பார்த்தா சந்தோஷம் தான் படுவாரு. நீ ஏன் ஆதி இப்படி இருக்க? இனிமே இப்படிதான் பழகிக்கோ. ஓ, அப்படி. ஆதி, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கும் தான். இது மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க அனு தானே? நீங்க யாரு? நிஜமா என்ன தெரியலையாப்பா? ஆமா. அனு, சத்தியமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன தெரியலையா? நான் யாரும் தெரியலையா? ஆமா. ஏய் லூசு, நான் வேணா உன்னை மிஸ்டர் பீன் கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? ஏய் தேவா, நீயா?
ஏய் லூசு, மறந்துட்டியா என்ன? எப்படிப்பா இருக்க? ஓ மை காட், நிஜமா நீதானா? ஐயோ லூசு, மறந்துட்டேன். ஆமா ஆமா, நானே தான். எப்படி அனு அவ்வளவு சீக்கிரம் எங்களை மறந்துட்டேன்? எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும்ல? ஏய், நான் என் ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கேன். நீ வந்து சடனா இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏய், என் பட்டு எப்படி இருக்கா? குட் குட். நாங்க இப்போ வரைக்கும் ஒன்னதா இருக்கோம், நீ மட்டும் தான் மிஸ்ஸிங். சரி சரி, உன் நம்பர் கொடு. ஐயோ, என்னால நம்பவே முடியல. நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கேன். என்னாலே நம்ப முடியல. ஆனா பரவாயில்ல, நீ அப்படியேதான் இருக்கு. அதே ஃபேஸ் அதே வாய்ஸ் அப்படியேதான் இருக்க. கொஞ்சம் ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. ஆமா, அது உன் பிரதரா? ஏய் இல்ல, நான் அப்புறமா சொல்றேன். நீ சாரியில போனல, நான் அப்பவே உன்னை பார்த்துட்டேன். நீ தானே அதன் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். நல்ல வேளை நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த, அதனால சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ண. ஏய் பரவாயில்லப்பா, 10 வருஷம் கழிச்சு எப்படி என்ன பார்த்தேன்? நம்ம ப்ராமிஸ் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும் தெரியுமா? போன மந்த் கூட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல விட்டதா இப்போ பிடிக்கலாம். சரி சரி, இப்போ நான் கொஞ்சம் பர்சனலா வந்திருக்கேன், அதனால இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். ஓகே. அப்படியே இருக்கானு, மாறவே இல்ல. மாறவே மாட்டேன். ஏய் தேவா. ஆமா ஆமா, அதே தான் சொல்ல வந்தேன். சியானு, சீக்கிரமா மீட் பண்ணலாம். ஊருக்கு வந்துட்டு சொல்லு. நீ என்ன பண்றீங்க? கசினோட மேரேஜ், அதான். சரி சரி, நீ பாத்து போ, நான் அப்புறமா பேசுறேன். பாய்டி, பார்த்து போ. அப்புறம் நான் ஈவினிங் கால் பண்றேன். டேய் தேவா, போன உடனே என் பட்டோட நம்பர் மெசேஜ் பண்றேன். நான் அவளுக்கு உடனே கால் பண்ணணும். பை பை. அனு, யாருடி அவன்? ஆதி, கோவமா இருக்கியா? என்னாச்சு? ஹே, நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். நீ என்னடா கோவமா இருக்க? சரி, போய் கார்ல உட்காரு, நான் வரேன். வா, நான் ஓட்டுறேன், நீங்க பின்னாடி உட்காருங்க. ஏன்டா? ஒன்றும் இல்லை, நீங்க பின்னாடி இருங்க. சரி ஓகே, ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம்டா. ஓகேப்பா.